இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். அதுபோலதான் கடவுளும் பலவித உருவங்களில் இருக்கிறார்கள். மனிதனை படைத்த அதே கடவுள் அவன் புரிந்து கொள்ளும் விதத்தில், அவன் நம்பும் ரூபத்தில் அவனுக்கு அருள் புரிகிறார். அதனால்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடவுளை நாம் வழிபடுகிறோம். அந்த மாதிரி சனிக்கிழமை வந்தால் பெருமாளை கும்பிடுவது ஒரு சிறப்பு. ஏன் தெரியுமா? என் மனதில் தோன்றிய இந்த கேள்விக்கு நான் கண்டுபிடித்த பதிலை உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் ஒரு அழகான கதையாக சொல்லப் போகிறேன். நான் முத்துக்குமார். வெல்கம் டு கிட்ஸ் ஸ்டோரி யூடியூப் சேனல். ஒரு காலத்தில் சனி பகவான் தனது கர்ம பலன் கொடுப்பதில் மிகவும் கடுமையாக இருந்தார். யாரேனும் தவறு செய்தால் அதற்கான பலனை உறுதியாக அளிப்பவர். ஒருமுறை சனி திருவேங்கடத்தில் வாழும் பக்தர்களுக்கு பெரும் சோதனைகளை கொடுத்தார். அவர்களின் தொழில், உடல், குடும்பம் எதுவுமே சரியாகச் செல்லவில்லை. அந்த பக்தர்கள் எல்லாம் திருவேங்கடமூர்த்தி திருப்பதி பெருமாள் முன்வந்து அழுதார்கள். பெருமாளே, எங்கள் கர்மம் இருந்தாலும் சனி தரும் துன்பம் தாங்க முடியவில்லை. நாங்கள் உன் அடியார்கள். பெருமாள் இதை கேட்டபோது தன் திவ்ய சிரிப்புடன் சனிதேவனை அழைத்தார். சனி வந்தவுடன் பெருமாள் கேட்டார், சனிதேவா, நீ நியாயம் செய்வது எனக்கு பிடிக்கும். ஆனால் என் அடியார்களை தாண்டி அதிக கஷ்டம் கொடுப்பது என் மனம் ஏற்காது. இதற்கு சனி வணங்கி தாழ்மையாக கூறினார், கணபதி, சிவன், சக்தி அனைவரின் ஆசீர்வாதம் கிடைத்தது. ஆனால் உன்னிடம் இருந்து எனக்கு இன்னும் அருள் கிடைக்கவில்லை. அதனால் என் பலன் கடுமையாக இருக்கும். நீ எனக்கு அருள் தரு. நான் உன் அடியார்களுக்கு இனிமேல் மென்மையாகவே பலன் கொடுப்பேன். பெருமாள் கருணையுடன், இன்றிலிருந்து என் கோவிலில் என்னை தொழுவோர் உன்னை பணிவுடன் நினைத்தால் அவர்களுக்கான சனி தோஷத்தை நான் பாதியாக கரைத்து விடுவேன். சனி பகவான் தாழ்மையாக கும்பிட்டு, பெருமாளே, உன்னை நம்புவோர் சனி பெருமாளின் கடுமையான பார்வைக்கு ஆடாக மாட்டார்கள். உன் அடியார்களை நான் காக்கிறேன். அந்த நாளிலிருந்து சனிக்கிழமை பெருமாளை கும்பிடுவது சனி நிவர்த்திக்கு மிக வலிமையானது என்று ஆன்மீக மரபில் நிலைநிறுத்தப்பட்டது.